வணக்கம். குரு பெயர்ச்சி. இந்த முறை வந்திருக்க குரு பெயர்ச்சி சாதாரணமான பெயர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, குரு போய் உச்சமாகக்கூடிய இடம் கடகம் இல்லையா? தன்னுடைய வீட்டிலேயே போய் உச்சமாகிறார். அதாவது உச்சமடையக்கூடிய இடத்திலேயே உச்சமாகிறார். அ தனுசும், மீனமும் குருவின் வீடாக இருக்கிறது. அப்போ நம்ம தனுசோடைய குணநலங்களையும், மீனத்தோடைய குணநலங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? குரு எங்க போய் தங்குறாரோ, பார்க்கும் பார்வையே சிறந்த பார்வையா, குரு பார்வையா பார்க்கப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ உச்சமடைஞ்சு அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான். அப்போ இந்த முறை குரு மட்டும் நகரல. காலமும் நகருது, கர்மாவும் நகருது. சனி, கேது, ராகு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இவை அனைத்தும் வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது. இயற்கை பேரிடர்களை நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது. திடீர்னு ஒரு பயம் வரும். இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சிலருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரதை நம்ம பார்த்துருந்துருப்போம் இல்லையா? அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பிரிவினை இருக்கும். எதுக்கு பிரியிறாங்க? என்ன? ஏது? என்ன விஷயமா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் இருக்கிற மாரி இருக்கும். நிறைய ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய காலங்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மனிதனை எப்படி உருவாக்கப் போகுது அப்படின்னா, ஒரு மன வலிமையை கொடுக்கும். இந்த மன வலிமையை கொடுக்கக்கூடியது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி மன வலிமை வரும்? சனி அந்த அளவுக்கு வாழ்க்கையில அவ்வளோ டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத்தனை டெஸ்ட்டையும் தாண்டி குரு எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா சனி சொல்லிக் கொடுத்த விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னா, விழுந்தாச்சு, யாருமே தூக்கி விட வரல, நீங்க எழுந்தீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இல்ல எழுந்திருக்க தெரியுமா அப்படிங்கிறத சனி ஒரு பாடத்தை கண்டிப்பா கற்பிச்சு கொடுத்திருப்பார். இப்ப குரு வருவார், கை மட்டும்தான் கொடுப்பார். நம்ம தான் கையை பிடிச்சு ஏறி அடுத்தது என்ன, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், எப்படி நகர்ந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம தான் நம்மளுடைய புதன்கிற ஒரு கிரகத்தை அந்த புதனுடைய அனுகிரகத்தையும் வாங்கி நம்ம செயல்பாட்டுக்குள்ள போகணும். ஏன்னா புதன் இருக்கிற இடத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். புதன் மறைஞ்சிருக்குது. புதன் மறைஞ்சிருக்கும் பொழுது மறைந்திருக்க புதன் என்ன வேணாலும் செய்ய முடியும். மறைந்திருக்கிற புதன் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க. அப்ப மறைஞ்சிருக்க டேலண்ட்ஸ் வரும். அதாவது நிறைய பேத்துக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. மற்றவங்களையே பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில வெற்றியை காட்டப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இனிமேல் வரக்கூடிய 12 ராசிகளை பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். கடகராசி. கடகராசியில தான் குரு உச்சம் இல்லையா? உனக்கு என்னப்பா அப்படிங்கிறது தான் எல்லாரும் இப்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பெரும்பாலான கடகம் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டும் அழுதுட்டும் தான் இருப்பாங்க. எனக்கு என்னப்பான்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு என்ன பண்றதுனே எனக்கு தெரியலங்கிறது தான் பெரும்பாலான கடகராசி. புலம்பிக் கொண்டும் இருப்பார்கள், புழுங்கிக் கொண்டும் இருப்பார்கள், மனசுக்குள்ள வெதும்பிட்டும் இருப்பாங்க. ஆனா வெளியில எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கிற மாரியே தான் இருக்கும். குரு உச்சத்துல கடகத்துல அமரும் பொழுது அது யோகமே. ஆனா குரு உச்சமடையும் பொழுது எங்க பார்க்கிறார்னு ஒண்ணு இருக்குது. சனிய பார்க்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு சனிய பார்க்கிறாருங்கிறப்போ, சனி பொறுத்த வரைக்கும் நியாயவான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா இருக்கீங்கங்கிற விஷயத்தையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ரொட்டீன் லைஃப் என்னைக்கும் மாறிடவே கூடாது. உங்களுக்கு ஒரு ரொட்டீன் நீங்க செட் பண்ணிக்கணும். சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது. குருவ பொறுத்த வரைக்கும் என்னவோ நீங்கள் எப்படியோ அதை மட்டுமே பரப்பிட்டே இருப்பார். அதை மட்டுமே விரிவாக்கப்படுத்திட்டே இருப்பார். அதை மட்டுமே பெருக்கிட்டே இருப்பாருங்கிற விஷயத்தையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சோம்பேறியா இருக்கிறீங்கன்னா இன்னும் சோம்பேறி ஆக்கிடுவார். அப்போ நீங்க தான் சுறுசுறுப்பா செயல்படணும். மேஜிக் கிடையாது. குரு பயிற்சிங்கிறது உடனே அப்படியே இங்க இருக்கிறதுக்கு அங்க மாத்துறது அப்படின்லாம் இல்லை. எந்த கிரகம் எதை பார்க்கிறது, எந்த கிரகம் வீக்கா இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல சந்திரன் கொஞ்சம் வீக்கா இருக்கு, மனநிலைமை கொஞ்சம் வீக்கா இருக்கு. உங்களுடைய மன வலிமைக்கு துர்க்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தடவை. அதாவது உங்களை சுற்றி நல்லது கெட்டது எல்லாம் சூழ்ந்து இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய எமோஷன்ஸ் மிக கவனம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டுமே செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
கொட்டி கிடக்கும் உங்கள சுத்தி. அதுல ராகுவும் தூண்டிக்கிட்டு இருக்குதுங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. ராகு வந்து அப்படியே சந்திரன கவ்விரும்னு ஒண்ணு இருக்குது. கேது அப்படியே ஒரு டிட்டாச்மென்ட்குள்ள கூட்டிட்டு போயிரணும்னு ஒண்ணு இருக்குது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய பலம் என்ன அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து வளர்பிறையில பிறந்தீங்களா? தேய்பிறையில பிறந்தீங்களா? அ அமாவாசை சந்திரன் அப்படிங்கிறது பெரும்பாலும் வலிமை பெற்ற சந்திரனை கடகத்த பொறுத்தவரைக்கும் விதியை மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அமாவாசையில பிறந்தவங்களுக்கு உண்டு. அப்போ விதியை மாற்றக்கூடிய அமைப்பு உங்க கையில இருக்குது அப்படிங்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றியமைக்கப்படும் அப்படின்னா, முந்தின நாள் சாயங்காலத்துல இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். இந்த சாயங்காலத்த நீங்க கரெக்ட்டா ஓட்டிட்டீங்க. மனசு அமைதியா இருந்துருச்சு. ஏன்னா சந்திரன் சாயங்காலம் ஒரு 6:30, 7 மணிக்கு அப்புறமா தான் சந்திரன் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் மனநிலைமைகள. அப்பதான் உங்களுக்கு வேற வேற தாட்ஸ் போகும், தூக்கம் வராது. அந்த இன்சோம்னியா ப்ராப்ளம், தூக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடுஜாமத்துல பசிக்கும். உங்களுடைய உடல வந்து நீங்களே கெடுத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் லேட்டா தூங்கி, காலையில லேட்டா எந்திரிச்சு, குரு எங்கேயும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். அப்படிலாம் இருந்தா. அப்ப சாயங்காலத்த சந்திரன ஃபர்ஸ்ட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணுனீங்கன்னா தான், விடியற்காலை உங்களுக்கு நல்ல காலையாக அமைந்து, சுறுசுறுப்பாக செயல்பட்டு, வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்க நோக்கி போக முடியும். அப்போ இந்த சந்திரனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது யாரு? ராகுவும், கேதுவும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கும் பொழுது, ராகு, கேதுவ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குக்கி சுப்பிரமணியா. அதோட வந்து திருச்செந்தூர். துர்க்கை வழிபாடு. எங்கெல்லாம் துர்க்கை, மீனாட்சி அம்மன் வழிபாடு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கிற தெப்ப குளத்துல அமைதியாக உட்கார்ந்து, மனச ஒருநிலைப்படுத்தி வரும் பொழுது, இப்ப ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் அதிகமாவே இருக்கும். இதுதான் வேணும்னு தெரியும். ஆனா அது எப்படி பிக் பண்றது? அதோடைய ரூட் என்ன? அதோட வழி என்ன? எனக்கு அது கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேத்துக்கு லைஃப் பார்ட்னர சூஸ் பண்றதுல ஒரு குழப்பம். இந்த குழப்பங்கள் எல்லாம் தெளியணும் அப்படின்னா, தெப்பக்குளங்களில் போய் அமர்ந்து நீங்க ஒரு வழிபாடு பண்றதோ, இல்ல ஒரு அமைதி நிலையில அந்த சந்திரன் ஒளிய வாங்கி அமரும் பொழுது உங்களுடைய சந்திரன் சாந்தமாகும். சந்திரன்ங்கிறது என்னது? நம்மளுடைய மனநிலை. உங்களுடைய மனநிலையே உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி அப்படிங்கிறத கடகராசி புரிஞ்சுக்கணும். மிகவும் பெர்சனல் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய விஷயங்கள நிறைய பேத்தோட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லாதாங்க போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்படி மாறுச்சு. அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ரொம்ப சோதனையா போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு அப்லிஃப்ட், ஒரு அப்கிரேட் இருக்குது. அப்ப இது என்ன குரு மட்டும் தான் செய்றாரா? அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்டோடைய ஆக்டிவிட்டீஸும் இத பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது, சனி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது, கர்மா ரொம்ப ஹெவி ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத அதுக்கான தண்டனைகளையும், மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது தான் சனி செய்யக்கூடியதா இருக்கும். என்னதான் குரு பெயர்ச்சி நடந்தாலுமே, குருவோடைய குணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குரு எப்பவுமே காத்திருப்பார். காத்திருந்து தான் குடுப்பார். உடனே வாங்க அப்படின்னு குடுத்துற மாட்டார். குருவ பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொண்டு போகக்கூடியது. அதாவது விரிவுபடுத்தி கொண்டு செல்லக்கூடியது. நீங்க என்ன கர்மாவை சேர்த்து வைத்திருந்தீர்களோ, சனி சொல்வதை குரு கவனிப்பார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சனி அவரு வந்து நியாயவான் இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் குருவ இயங்க விட மாட்டார்ன்னே ஒண்ணு இருக்கு. என்னன்னா, குரு காப்பாத்துவார். எப்படி காப்பாத்துவார்ன்னா, சனியோடைய நியாய தர்மங்களை பார்த்து காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குரு குடுக்கும் பொழுது ராகு தூண்டுவார்ன்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஆன்மீகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இப்ப இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? கேது. கேது எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ வாழ்க்கையில, எதெல்லாம் உண்மை நிலைகள் இல்லையோ, அத்தனையும் மாற்றி அமைத்து ஆன்மீகத்தை நோக்கி எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொண்டு செல்லக்கூடியதாகவே இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் கேட்பாங்க, திடீர்னு என்னடா லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுச்சுன்னு தெரியல. என் கூட ஒரு உறவா இருந்தவங்க ஏன் என்னை விட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகங்களை நான் சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கூடயே இருந்தாங்க. ஆனா என்னை விட்டு போயிட்டாங்க. சில பேத்துக்கு வந்து மனிதர்களுடைய உண்மை முகத்த திரை கிழித்து காக்க காட்டுற மாரிலாம் சிச்சுவேஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் பார்ப்போம் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. இந்த காலம் வந்து வாழ்க்கைய நடத்துற காலம் கிடையாது. அப்படியே விதியவே மாத்துற காலமா தான் இன்னும் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி காலங்கள்ல இருந்து நம்ம பார்ப்போம். இப்போ ராகுவ பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு அப்படிங்கிறது
வெறும் மாயையை மட்டும் தூண்டக்கூடிய விஷயம் கிடையாது. ராகு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா ராகு மாயையை காட்டும். மாயையை காட்டி அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னன்னு போய் கண்டுபிடி அப்படிங்கிறத தான் ராகு சொல்லும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகுவும் சில வேலைகள் பண்ணும். ஏன்னா ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சியும் நடந்திருக்கிறது ஏற்கனவே. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்போ அது ராகு ராகு இடத்துலயே தான் போய் உட்கார்ந்துருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். மாயைகளை பார்த்து நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த குரு பெயர்ச்சியில நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ராகு 2 விஷயத்த கொடுக்கும். இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இல்லை இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்கும். அது கொடுக்கறத நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் பின் விளைவுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவரே சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் குருவே கெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஏன்னா குரு தானா எதையும் ஆராயாமல் எதையும் தூக்கி கொடுக்க மாட்டாருங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ராகு இந்த மாதிரி ஆசைகளை தூண்டும் பொழுது குரு காத்திருக்கும். அவமானத்தை கொடுக்கணுமா இல்லை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமா அப்படின்னு. இந்த டைம் பீரியட்லாம் ராகு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய டிப்ரெஷன்ஸ்குள்ளே போவாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள ஜென்சி கிட்ஸ்ன்னு இல்லை, எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போயாச்சு. இதன் மூலிமா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய நோயாகவே மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் அதிகமாகவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இது நல்லதையும் செய்யக்கூடியதாக இருக்குது, கெட்டதையும் செய்யக்கூடியதாக இருக்குது. எதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும். வெறுமனே குரு பெயர்ச்சி வந்துருச்சு எனக்கு எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜென்ரலாக குரு பயிற்சி வந்தோன்னே எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அவ்வளோதான் பயிற்சி வந்துருச்சு, இனிமேல் எனக்கு எல்லாமே நல்லதாக மாறிடும். நாம் செய்த கர்மங்களும், ஏன்னா சனியும் இங்கே பவர்ஃபுல்லான இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கா கெட்ட இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராகு பயத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நல்ல இடத்துல இருந்தால் உயர்த்தி கூட்டிட்டு போயிடும். ராகு கெட்ட இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் தாழ்ந்து கூட்டிட்டு போயிடுங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ராகு கொடுக்கக்கூடிய சோதனை நம்ம பெரும்பாலும் இந்த ராகு கேதுவை விட்டுருவோம். ஆனா ராகு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம்னு ஒன்று இருக்குது. இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, உனக்கு ஒரு மாயை நான் கொடுத்தேன்ல, அந்த மாயையிலிருந்து உண்மை என்னன்னு நீங்க பிரிச்சு பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ராகு வலியுறுத்தும். அப்போ அங்கத்தான் குரு காப்பாற்றுவாருன்னே ஒன்று இருக்குது. அப்போ குருவோடைய அனுகிரகம் யார் பேச்சையாவது நீங்கள் கேட்டுட்டு இருந்துடணும், யார்கிட்டையாவது ஒரு கைடன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு இருந்துடணும் அப்படிங்கிறதுக்கு தான் குரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்றது. இப்போ கேதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. கேதுவோடைய வேலையே என்னவா இருக்கு அப்படின்னா, ஆன்மீகத்துக்கு இழுத்து சென்று கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஆன்மீகத்துக்கு கேது கூட்டிட்டு போகுது அப்படின்னாலே எதிலெல்லாம் நம்ம பற்றோடு இருக்கிறோமோ அத்தனை பற்றையும் பற்றற்று கொண்டு முதல் தெய்வத்தை கேள்வி கேட்க வைக்கிறதே கேது தான். எல்லா கேள்விகளையும் கேட்க வச்சு தெய்வமே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு எல்லாம் கேட்க வச்சு டோட்டல் சரணாகதிக்கு கூட்டிகிட்டு போகிறதும் கேது. அப்படித்தான் இந்த முறை ஆன்மீகத்திற்கு நிறைய பேர் போவாங்க. தெய்வங்களை தேடி தேடி போவாங்க. அதாவது சிவன், முருகர், கிருஷ்ணர், இந்த 3 தெய்வங்களையும் சுத்தி சுத்தி தேடி போவாங்க. துர்க்கையை சக்திக்காக அழைச்சிக்குவாங்க அப்படின்னு ஆன்மீக பயணங்கள் இந்த முறை நிறைய இருக்கக்கூடும். குருவானவர் ஆன்மீக பலத்தையும் தரக்கூடியவர். அடுத்தது சனி. சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் தான் கர்மாவுடைய நீதிபதியே அவர் தான் இல்லையா? அதையும் நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா சிலருக்கு அஷ்டம சனி வந்திருக்கும், ஜென்மத்தில் சனி வந்திருக்கும், இப்படி பல வகை. சிலருக்கு இப்போ தான் சனியே விலகி போயிருந்திருக்கும். அப்படிங்கும் பொழுது சனி விலகி போனாலும் தன் கர்மா கடமைகளை எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கும், அதற்கான பலன்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். அதாவது சனி முதல்ல எதை உடைப்பாரு அப்படின்னா அகம்பாவத்தை உடைப்பாரு. அதோட நம்ம லைஃப்ல யாரெல்லாம் போலியான உறவுகளாக இருந்தாங்களோ அதையும் முதல் உடைப்பார். அப்படித்தான் நிறைய பேத்துக்கு வாழ்க்கையில பிரிவினைகள் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கும். அதோட பொய்யான வெற்றின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு வாழ்க்கையை காட்டுவோம், பர்சனல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கும். இந்த பொய்யான விஷயங்கள்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றதும் சனியோட வேலையாகவே இன்னும் இருக்கும். ஏன்னா இந்த சனி இருந்த காலத்தில், ஏன்னா இப்போ குரு வந்துட்டாரு,
ஆனால் சனி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்த காலத்தில் நிறைய பேத்துக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. குடும்பத்திலிருந்தே பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. இன்னும் சில பேத்துக்கு குடும்பத்தினரே துரோகங்கள் செய்ததை கண்கூடாக சனி காட்டியிருந்திருப்பாரு. அது மிக பெரும் மன அழுத்தங்களையும் மனவேதனையும் சனி கொடுத்திருந்திருப்பாரு. இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாகத்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா, இந்த காலம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சிய நம்ம இப்படித்தான் பார்க்கணும். இத்தனை கிரகங்களை வச்சு தான் பார்க்கணும். எப்படி நம்ம உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு சில உண்மையான விஷயங்கள, கசப்பான உண்மைகளை எப்படி புரிய வைக்குது? அதோட நம்மளுடைய ஆன்மாவ உணரக்கூடிய தருணமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, இது பராபவ வருடம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பராபவ வருடம் அப்படிங்கிறது என்னது? டோட்டலா எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடியது. திருத்தங்கள் செய்து மாற்றி அமைக்கக்கூடிய வருடத்துல நம்ம இருக்கும் பொழுது, இத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும்.